உரம் தயாரிக்க இங்கே ஒரு மடல் கற்றாழை எடுத்துருக்கேங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம். எவ்வளோ செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மடல்கள் எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றணும். இது முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இது இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நான் உரமாக உங்களுக்கு செடிகளுக்கு கொடுத்து காட்டுறேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றி இதை முழுகடிச்சிட்டா இது ஒரு 4 days to 5 days நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நல்ல ஒரு நுண்ணுயிர் பெருக்கம் மண்ணுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெள்ளை கரைசலும் எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், வெள்ளத்தை கலந்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளத்தை 1 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுருந்தீங்கன்னா உரம் தயாரிக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றினா போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு ஊற்றினாலே போகிறோம். நான் இப்போ கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் வச்சுக்கலாங்க. அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி அந்த சத்தெல்லாம் தண்ணியில் இறங்கிடுது. இப்போ இது கூடவே நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். அது நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருள் தான், வீட்லேயே இருக்கிறது தான். அது வந்து இந்த பழைய சாதங்க. பழைய சாதம் மிஞ்சினா தூக்கி கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 3 நாள் புளிக்க வைக்கலாம். இது ஃபர்மெண்ட் ஆகும்போது தான் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் உங்களுக்கு. இதில் வந்து லாக்டோபாசிலைன் ஒரு பாக்டீரியா உருவாகும். ரொம்ப நல்ல நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அது. அதே மாதிரி மைக்கோரைசா அப்படின்னு ஒரு ஃபங்கஸும் உருவாகும். அதுவும் நன்மை செய்கிற ஃபங்கஸ். அது பூஞ்சை பாக்டீரியா எல்லாமே நன்மை செய்கிறதுங்கிறதுனால இது வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஃபர்டிலைசர். ஸோ இதையும் நம்ம 3 நாள் புளிக்க வச்சு இது கூட சேர்த்து கொடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து செட்டாக வைக்கிறேன்னா, இது வந்து அலோவேரா ஊற வச்சது, இது வந்து இன்றைக்கி பழைய சாதம். இப்போ இதை ரெண்டையுமே புளிக்க வச்சதை நான் காட்டுறேன். இப்போது இது 5 days ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 3 days ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வெள்ளை வெள்ளையாக இந்த மைக்கோரைசா நல்ல பாக்டீரியா கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த கரைஞ்சி போய் அது எப்படி ஃபர்மெண்ட் ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்கிறதுனால தான் இதை நம்ம உரமாக சேர்த்துக்கிறோம். இதை வந்து சேர்க்கும்போது மண் ரொம்ப வளமாகும்.